வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவ. இவனை பார்த்தாலே நம்மளை கொன்றுவான் அப்படின்னு நினைச்சவன் இப்போ ஆண்டுடைய தயவுனால அவன் வரும்போது சத்துருவா எண்ணப்பட்டவன் யாக்கோபை கண்டு ஓடி வரான். இவன் ஓடினோம், ஆனால் அவன் உடையாரான். அவன் உடையாந்து வந்து எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்பொழுது? நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது. சகலவற்றையும் தேவன் நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கும் போது அதை பாதுகாக்க வேண்டுமே, அவருடைய சமூகத்தில் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டுமே. ஒரு ஏக்கம் நமக்குள்ள வேணும். அப்பதான் சொல்றாரு, அவனை வந்து முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படியா இருக்கிறோம்? எல்லாவற்றையும் நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்றான் யாக்கோபு. அதுக்கு அவன் சொல்றான், அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த இந்த மந்தையெல்லாம் என் எண்ணத்துக்கு என்றான். அதற்கு அவன், இந்த ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னைது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஹல்லேலூயா. கொள்ளையாடி கொண்டு போனவன் நினைச்சவன் அவன் சொல்றான், எப்பா எனக்கு இருக்கிறது எல்லாமே இருக்கு, அது போதுமானது எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான் ஒரு காரியம். அதற்கு அப்போது, அப்படி அல்ல, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர், நான் உங்களுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இப்போது என் மேலே அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதனால்தான் உன் கைகளில் இருந்து தேவனை தப்பி வைத்திருக்கிறார். அவன் திரும்ப சொல்றான், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதிலும் அவன் தன் சகோதரனுக்கு அவன் கொடுத்தான். அதை அவனுடைய மன விருப்பத்தின்படி அவன் ஏற்றுக்கொண்டான். எல்லாம் பறிபோனது, என் ஜீவனும் பறிபோகும் என்று நினைத்த நிலையில தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு மாற்றி தந்தார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்படியா இருக்கிறோம்? தேவன் சகலவற்றை நமக்கு கொடுத்து நம்முடைய சத்துருக்களை நீ நின்று நம்மளை காப்பாற்று, நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அப்படி இருந்தோம் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் காண வேண்டும்.